சிவாய நம. திரு நால்வர் போற்றி. நம்ம ஹரித்வார் ரிஷிகேஷில இயங்கிக்கிட்டு இருக்கிற திரு நால்வர் மடத்துடைய நிகழ்வு. ஒவ்வொரு வருடமும் சார்தாம் யாத்திரை, இங்க வர்ற பக்தர்கள் சார்தாம் யாத்திரை போகணும்னு சொல்லுவாங்க. அவங்களும் நம்ம மடத்துல இருந்து சார்தாம் யாத்திரை நம்ம அழைச்சிட்டு போறோம். சார்தாம் யாத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் ஆகிய 4 புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவதுதான் சாரதாம் யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்தலங்கள் போயிட்டு வர்றதுக்கு 9 நாட்கள் ஆகும். இந்த 9 நாட்கள்ல போகிற வழியில் இன்னும் சில இடங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஆசிரமத்துல இருந்து நம்ம 10 நாள் எடுத்துக்கிறோம். 10 நாள் அப்படின்னா இது நம்ம டே 1ல இருந்து 10வது நாள் வரைக்கும் என்னென்ன பண்றோம். டோட்டலா நம்ம 12 நாள் எடுத்துக்கிறோம். இந்த 12 நாள்ல ஹரித்வாரும் ரிஷிகேஷும் ஒரு நாள் நம்மளுக்கு இன்க்ளூடிங் ஆயிடும். நம்ம முதல்ல சார்தாம் யாத்திரையை பத்தி பார்த்துடலாம். முதல் நாள் டே 1 நம்ம ரிஷிகேஷில இருந்து ஃபர்ஸ்ட் யமுனோத்ரி நோக்கி பயணிக்கிறோம். யமுனோத்ரியில நம்ம போயிட்டு யமுனோத்ரிக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முதல்ல நம்ம போய் தங்கிக்கிறோம். 2வது நாள் நம்ம யமுனோத்ரி 7 கிலோமீட்டர் நடந்து மலை ஏறி அங்க போய் சுவாமியை பார்த்துட்டு திருப்பி அங்கேயே தங்கிட்டு 3வது நாள் நம்ம கங்கோத்ரியை நோக்கி பயணிக்கிறோம். அப்படி கங்கோத்ரி நோக்கி பயணிக்கிற வழியில சிவா குஃபா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போற வழியில போவோம். இது ஒண்ணு. அங்க இருந்து நம்ம அடுத்தது உத்தரகாசி வருவோம். அங்க காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு பக்கத்துல ஒரு பைரவர் கோயில் இருக்கு. அது பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம உத்தரகாசியை தாண்டி எங்க ஸ்டே பண்ணிக்குவோம். உத்தரகாசிக்கு அடுத்தது இது 3வது நாள். 4வது நாள் நம்ம கங்கோத்திரியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழியில கங்குநாணின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நாம போயிட்டு வருவோம். 4வது நாள் கங்குநாணி, கங்கோத்ரி. கங்கோத்ரியில இருந்து பாண்டவர் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்க டைம் இருந்தா நம்ம அங்கேயும் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறோம். இது 4வது நாள். 4வது நாள் ரிட்டர்ன் உத்தரகாசியில தங்கிடுறோம். 5வது நாள் நம்ம கேதார்நாத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்ப குப்தகாசி அங்க தங்கிக்கிறோம். குப்தகாசியில விஸ்வநாதர் கோயில் அதை தரிசனம் பண்ணிட்டு குப்தகாசியில தங்கிடுறோம். 5வது நாள் அங்க இருக்கிறோம். 6வது நாள் நம்ம கேதார்நாத் மலை ஏறுறோம். சுவாமி அங்க தரிசனம் பண்ணிட்டு 7வது நாள் நம்ம மலை இறங்குறோம். இறங்கிட்டு நம்ம அன்னைக்கு உக்கிமெட்டு போறோம். உக்கிமெட், அதுக்கப்புறம் காளிமெட்டு, அது ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கு. காளிமெட்டு வாய்ப்பு இருந்தா போறோம். அதன் பிறகு நைட் அங்க புத்தகாசியில தங்கிட்டு அடுத்தது 8வது நாள் நம்ம கேதார்நாத்ல இருந்து நம்ம பத்ரிநாத் 8வது நாள் போறோம். போற வழியில தொங்குநாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தொங்குநாத்தோடைய அடிவாரத்துல நாம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம 8வது நாள் பத்ரிநாத் போற வழியில அங்க ஜோசிமட் தாண்டி நம்ம அங்க பீப்புள் கோட்டில தங்கிடுவோம். 9வது நாள் நம்ம பத்ரிநாத் போயிட்டு பத்ரிநாத்ல நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க வியாசர் குகை, கணேசர் கோயில், சரஸ்வதி நதி, பாஞ்சாலி அவங்க அங்க சமாதி, இத நாளையும் பார்த்துட்டு நாம ரிட்டர்ன் வர்ற வழியில நம்ம திவ்ய தேசத்துல ஒன்னான பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு ஜோசிமெட்ல, அதையும் பாக்குறோம். அதன் பிறகு 10வது நாள் நம்ம கிளம்பி வரும்போது வர்ற வழியில விஷ்ணு பிரியாகை, தேவ பிரியாகை, ருத்ர பிரியாகை, கர்ண பிரியாகை ஆகிய இந்த 4 பிரியாகையும் தரிசனம் பண்றோம். வர்ற வழியில அப்படியே தாரி தேவி கோயில் இருக்கு, அதையும் பாக்குறோம். கேதார்நாத் போகும்போது அகஸ்திய முனி ஆலயம் இருக்கு, அதை பார்க்கிறோம். தேவ பிரியாகையில பாத்தீங்கன்னா நம்ம 108 திவ்ய தேசத்துல ஒன்றான ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அதையும் பாக்குறோம். அதன் பிறகு ரிஷிகேஷ் கிட்ட வரும்போது வசிஷ்டர் குகை இருக்கு, அதையும் பாக்குறோம். இப்படி இந்த இடங்கள் எல்லாம் போகிற வழியில எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப நம்ம யாத்திரையில நம்ம எது எக்ஸ்ட்ரா பாக்குறோம் அப்படின்னா, இந்த சாரதம் போகும்போது வசிஷ்டர் குகை, தேவ பிரியாகை, ருத்ர பிரியாகை, கர்ண பிரியாகை, விஷ்ணு பிரியாகை ஆகிய 4 பிரியாகை, வசிஷ்டர் குகை ஒண்ணு, அடுத்தது சிவகுகை ஒண்ணு இருக்கு, அடுத்தது கங்குநாணி, அதுக்கப்புறம் கேதார்நாத் பக்கத்துல குப்தகாசி விஸ்வநாதர் கோயில், அடுத்தது உக்கிமெட்டு,
அதன் பிறகு காளிமட்டு டைம் இருந்தா, ஏன்னா அது கொஞ்சம் தூரம், காளிமட்டு டைம் இருந்தா அது போகிறோம். அடுத்தது அகஸ்திய முனி, அது கேதார்நாத் போற வழியில இருக்கு, அது ஒண்ணு பாத்துறோம். அதன் பிறகு நம்ம பத்ரிநாத் போற வழியில மேல சரஸ்வதி நதி, பாஞ்சாலி சமாதி, அடுத்தது வியாசர் குகை, வியாச கணபதி கோயில், இந்த நான்கையும் பார்த்துறோம். இப்படி நிறைய இடங்கள் போற வழிகள்ல இருக்குது. இதையெல்லாம் நாம் தரிசனம் செய்து 10 நாள் அங்க முடிச்சுட்டு ரிட்டர்ன் நம்ம ஹரித்வார்ல ஒரு நாள், ரிஷிகேஷ் ஒரு நாளும் ஆகிய 12 நாள் சென்று வருவதுதான் இந்த சாரதாம் என்கின்ற 4 புண்ணிய ஸ்தல யாத்திரை. மொத்தமா பார்த்தோம்னா நம்ம 38 இடங்களை தரிசனம் பார்க்கிறோம். ஹரித்வார், ரிஷிகேஷ் இல்லாம இந்த 38 இடங்களையும் நம்ம தரிசிச்சு வர்றதுதான் இந்த சாரதாம் யாத்திரை. இது திரு நால்வர் மடத்தின் சார்பாக இங்கிருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ஆசிரமத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, நம்ம அன்பர்கள் பண்றாங்க. இதுல கொஞ்சம் முக்கியமான யாத்திரைகள்ல அடியேனும் கலந்துகிட்டு நம்ம ஆசிரமத்து சார்பா இந்த சாரதாம் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வருடம் வர மே மாதம் 10ஆம் தேதி கோயில் திறக்கப்படுகிறது. 2024 மே 10ஆம் தேதி திறந்து அதன் பிறகு தீபாவளி வரைக்கும் சாரதாம் யாத்திரை இருக்கு. இதுல வர்ற பக்தர்கள் நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம். இதுல முக்கியமான சில யாத்திரைகள்ல அடியேனும் கலந்துக்கிறேன். மத்த கைடன்ஸும் இருக்கிறாங்க, நம்ம தமிழ் கைடன்ஸ் இருக்கிறாங்க. சில யாத்திரைகள்ல நானும் கலந்துக்குவேன். மாசத்துல ஒரு 2-3 யாத்திரையில நானும் கலந்துக்குவேன். நம்ம ஆசிரமத்துல இருந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் வந்துடும். நம்ம தமிழ்நாட்டு உணவு அடித்து நம்ம போற இடத்துல எல்லாம் தங்குமிடம், வாகன வசதி, உணவு அனைத்தையும் அளித்து வருகிறது நமது திருநால்வர் மடத்தின் சார்பாக. இது ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. சிவாய நம.